நாம் ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் உள்ளாவி தேவ ஆலோசனையை எங்களுக்கு தந்து நீர் இந்த ஆராதனையில் மையப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்தில் வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் சுகபத்திரமாக நீர் கொண்டு வந்து ஆராதனையிலே நீர் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மை துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாக இருப்பதற்காக நன்றி. துதிகள் மத்தியிலே நீ வாசம் செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி பலிகளை செலுத்தி இதுவரையும் நீ நடத்தின எல்லா பாதைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்க உதவிக்கும்படியாக வேண்டிக்கிறோம். ஆராதனைக்குரிய எல்லா பாடல்களிலும் நீர் மகிமைப்படுவீராக. வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஜீவன் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை விளங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் கூடி வந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நீதாமை நிரப்பி தேவ பலத்தினால் அவர்களை பாதுகாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடல். புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவம் இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவனவதீபமாய் என்னை தேற்றினார். பாவம் இருள் என்னை வந்து கொண்டு கொள்கையில் தேவனவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளும், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளும், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். முதலாம் கொரிந்தியர் 15:51-52. 1 Corinthians chapter 15 verse 51 and 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In English, Behold, I shew you a mystery. We shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trumpet. For the trump shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய அடிப்படை முக்கியமான குறிப்பு என்னென்னா, மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுவோம். பொதுவாகவே இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை திருமண வீட்டில் வாசிக்க மாட்டாங்க, அடக்க வீட்டிலும் வாசிக்க மாட்டாங்க, கல்லறையில் தான் வாசிப்பாங்க. ஆமேன். அப்போது அதையே நாம் இன்றைக்கு சிந்திக்கணும்னு யோசிக்க வேண்டியிருக்குது இல்லையா? நம்ம எல்லாருடைய முடிவை குறித்து நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிவு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி. இது ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை. இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லோரும் பறந்து போயிடுவான்னு இல்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் அடிப்படையில் இது ஒரே நேரத்தில் உடனடியாக ஒரு மறுரூப நிலையை நாம் அடைய முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாம் சரிப்படுத்தணுமோ, சீர்படுத்தணுமோ, அடைந்து கொள்ள வேண்டுமோ, அந்த காரியங்களை அடையும் போது தான் நிச்சயமாக அந்த மறுரூப நாளிலே அவரை நாம் சந்திக்க முடியும். பொதுவாக ஜென்ரலாக அந்த வசனத்தை வாசித்துட்டு நாம் எல்லாரும் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் அல்ல, இங்கே இருக்கிற எல்லா ஊழியரும் அல்ல, எல்லா விசுவாசிகளும் அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி தங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி பூரணமாக தங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் மாத்திரம்தான் மறுரூபமடைய முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தில் 2 முறை மறுரூபமாகுங்கள், மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக முடிய வேண்டும் என்றால் நம்மை நாமே மறுரூப நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி? வேத வசனம் சொல்கிறது. நாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அந்த மறுரூப நிலை எவ்விதமாய் நமக்குள்ளே ஆரம்பமாகிறது என்பதை குறித்து நாம் அங்கறிய முடியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆங்கிலத்தில் நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரினியூ ஆஃப் மைண்டு. மனது மறுரூபமாகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். மனதில் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கொரிந்தியரில் வாசித்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்சு, அதாவது ஒரு மாற்றம் என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்டு பை த ரினியூ ஆஃப் மைண்டு. இது நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப நிலையிலேயே சரிப்படுத்த வேண்டும். ரட்சிப்பிலேயே இது நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அவங்க ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிற்பாடு பின்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அந்த ஒரு காரியம் மட்டுமல்ல, படிப்படியாக கீழே உள்ள எல்லா வசனங்களையும் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் அறிந்து அதற்கேற்றபடி செயல்படுகளாய் இருப்போம் என்றால்தான் சபையின் அங்கமாக நாம் இருப்போம். ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதினமும்
சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார் என்று 47வது வசனத்தில் வாசிக்கிறது போல தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். ஆமேன். ஆகவே ரட்சிப்பிலேயே ஒரு மாற்றம் நமக்கு அவசியம். உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையை, அவங்களுடைய நிலைமையை, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே புரிந்து கொள்ளும். ஆரம்ப காலம் வேற, முந்தின காலங்கள் இருந்த பாவ அடிமைத்தன வாழ்க்கை வேற, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அங்கும் இங்கும் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் வேறே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடைந்த பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், அது உண்மையான ரட்சிப்பிலே தொடங்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் விசுவாசியில் ஆனபோது, ரோமர் 13:11, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய், நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது, அப்படி பாருங்களேன், விசுவாசியில் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் காரியத்தை நாம் கவனித்து சரிப்பட்டு உண்மையாகவே நாம் இருப்போம் என்றால்தான் இந்த உலகத்தினுடைய பொல்லாத காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்பி பிழைத்து அவருடைய மறுரூப நிலையை நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடைய முடியும். அந்த அனுபவத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதவாசனத்தை சொல்லி ஏதோ நம்ம பூஸ்ட் பண்ணி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்ல. எப்படி மாற்றங்கள் இருக்கிறது, என்ன மாற்றங்கள் இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பது நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பார்க்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு ஊனமாக பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கையோ காலோ இல்லாவற்றில் வேறு ஏதாவது ஊனம் என்கிற அளவில் ஒரு பிள்ளை பிறந்திருந்தால், ஏதோ பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்ப்பாங்க. ஆனால் பிள்ளை வளரும், சரீரத்தில் சில வளர்ச்சி உண்டாகும், ஆனால் ஊனம் மாறுவது இல்லையே. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பை சரியானபடி நாம் பாதுகாத்து கொள்ளாவிட்டால், அந்த கடைசி வரைக்கும் ரட்சிப்பை நான் நிலைத்திராவிட்டால் நாம் கர்த்தருக்குள்ளே செல்லவே முடியாது. அதனால்தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 11:33 முதல். தேவனுடைய ஐஸ்வரியம், தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. என்னது ஐஸ்வரியம்? தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்தவன் யார் என்று சொல்லி பல கேள்விகள் அங்கே உண்டான பிற்பாடுதான் இப்படி இருக்க நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் சரியப்படாமல் இருப்போம் என்றால் அவருடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் இவைகளை பூரணமாக பெற்று அனுபவிக்க முடியாதே. ஆகவே இப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் பாடின இந்த பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, సజీవయాగ ముగా మన శరీరము సమర్పించి, సజీవయాగముగా మన శరీరము సమర్పించి
ಸಂಪೂರ್ಣ ಸಿದ್ಧಿನೊಂದ சுதாத்மனோசகிதி சம்பூர்ணமாக நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை செய்யணுமா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுதுமாக கர்த்தருக்கு ஒப்புடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் எதையும் நான் செய்யக்கூடாது, உம்முடைய விருப்பம் இல்லாமல் எங்கும் போகக்கூடாது, உம்முடைய ஆலோசனை இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது என்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிச்சிருக்கிறோம். தேவனுடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் மிக வெளியேற்றப்பட்டதாக ஆழமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்படி என்றால் சரீர சுத்தம், பரிசுத்தம், பிரியமான ஜீவ பலி ஒப்பு கொடுக்க வேண்டிய இந்த காரியங்களை கிருபையுள்ள வார்த்தையாக சொல்கிறாரு, வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். ஆமேன். ஒவ்வொருத்தரையும் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்கப்பட்டவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இதை நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில் கிரயத்து கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை பிரியப்படுத்துங்கள். ஆமேன். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, நான் எனக்கு சொந்தம் இல்லை. அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானதை, பரிசுத்தமானதை, விருப்பமானதையே செய்வதற்கு நாம் எப்போது துடித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நாம் போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் செய்கிற ஒரு ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும். ஆமேன். இன்றைக்கு ஆராதனை என்று எல்லா இடங்களிலுமே காணப்பட்டாலும் கூட தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், ஆராதனை எப்படி இருக்கும் என்றால் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதோடு அல்ல, 2வது வசனம் சொல்கிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்துக்குரிய வேஷம் கடந்து போகிறது இல்லையா? மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாமலே இருக்கிறான். சேர்ப்பது நல்லது தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுக்காதபடி உலக பிரகாரமான பல காரியங்களை தேடி அலைந்து அது நிமித்தமாக சஞ்சலப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. ஏனென்றால் அடிமைத்தன வாழ்க்கையிலே அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. எகிப்தில் ஜனங்கள், எபிரேய ஜனங்கள் இருந்தபோது 400 வருஷம் அடிமையில் இருந்தாங்க. ஆராதனை இல்லை, தேவனை பற்றிய தெளிவான தரிசனமும் இல்லை, நடத்துதலும் நடத்துவிக்காரரும் இல்லாமல் இருக்கும்போது எபிரேய தேவனை நோக்கி அவங்களை கூப்பிட்டாங்க. ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் வந்து தான் அவர்கள் ஆராதனை செய்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. அதற்கு எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மோசேயின் மூலமாக செங்கடல் 2ஆக பிரிக்கப்பட்டு வனாந்திரத்திலே கொண்டு வரப்பட்டாங்களே. அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக சரணாகதியாக ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ளே நிறைவேறும். அதற்காக நாம் பிரயாசப்படணும், முயற்சி எடுக்க வேண்டும். எவ்விதமாக இப்போ என்னெல்லாம் டெஸ்ட் எழுதுகிறாங்க, எதுக்காக? படிப்பில் முன்னேறணும், இன்னும் வேலைக்கு ஏற்ற காரியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். அதே போல் நம்முடைய ரட்சிப்பு நமக்குள்ளே நிறைவேறுவதற்கு, பூரணம் அடைவதற்கு நாம் பிரயாசப்படணும், முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக நம்முடைய சரீரத்தையும் ஆவியும் ஆத்மாவையும் முழுமையாக ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏனால் இயேசுவே சொன்னார், நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். எபிரேயர் 10, ஹீப்ரு
chapter 10 verse. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே, சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்று உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்தோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, என்னை குறித்து புஸ்தக சுருள்ல எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. இன்னைக்கு நானும் நீங்கள் என்ன சொல்லுவோம்? என்னை குறித்து தேவன் எழுதியிருக்கிறாரா? நிச்சயமா எழுதியிருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? நிச்சயமா வைத்திருக்கிறார். அதை நம்பினா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏதோ எப்படியோ என்று நீங்கள் அசதியாக இருப்பீர்கள் என்றால் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவே சொன்னார், நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். எப்போதும் இதை நாம் கைக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், கிரயித்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லும்போது இந்த உலகம் மாயை, எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்றால் ஏன் மாயை தேடி ஓடணும்? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு யோனா போகாதபடி அவன் மீன் வயிற்றில் போய் சஞ்சலப்பட்டு அப்பொழுது அவன் எழுதி வைத்திருக்கிறான், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். அப்போ மாயையானது என்ன செய்கிறது? நமக்கு இருக்கிற கிருபையை போக்கடித்து விடுகிறது. இருக்கிற கிருபையும் போயிடும், இருக்கிற பலனும் போயிடும், இருக்கிற சமாதானமும் போயிடும். அப்படி என்றால் மாயான காரியத்துக்கு விட்டு நாம் விலக கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் என்றதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதுனால மறுரூபமாகுங்கள். அங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறுகிறது, அங்கே தான் ஒரு உருமாற்றம் அடைகிறது. பாதர் பாடல் இல்லையா, உருமாற்றம் அடைந்து முகமுகமாக தரிசிப்பேன்னு சொல்கிறார். ஆக அந்த நிலைமை வருவதற்கு ஆரம்பத்திலிருந்து ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை நினச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அது தெரியுமா? அந்த நாட்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அந்த ரட்சிப்பினுடைய படிகளில் வளர்ந்து ஓரளவு கர்த்தரோடு நெருங்கி வந்திருக்கீங்களா? அதை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது சரியில்லை என்றால் முதல் கோணை முற்றும் கோணை ஆகிடும். அதை நீங்கள் கவனித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையை பற்றி அப்படியே கொஞ்சம் பின் திரும்பி பார்த்தீங்கன்னா கர்த்தர் நடத்தின பாதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கள் கிராமத்தில் முதல் வாலிபன் நான் தான் ரட்சிக்கப்பட்டது. நான் தான் முதல் வாலிபன் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் 2 கையும் காலும் முடமான ஒரு சகோதரி தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலைமையில் அங்கே ஜபம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க இடத்துல போய் இந்த ஜபத்தில் நான் பங்கு பெறுவேன். மற்ற அந்த சகோதரியை ஒவ்வொரு வாரமும் சைக்கிள்லேயோ வாகனத்தில் வைத்து ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆலயத்தில் பங்கு பெற வைப்போம். அதோடு பிரதேஷ் கொஞ்சம் இருந்தாங்க. இப்படி ஆரம்ப காலத்தில் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து போய் கிராமத்தில் கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஜெபிப்போம். ஏன்? ரட்சிப்பு அவ்வளவு வேகமாக நமக்குள்ளே செயல்பட செய்கிறது. 25 கிலோமீட்டர் சைக்கிளில் பிரயாணம் பண்ணி ஆராதனைக்கு செல்வேன். சனிக்கிழமையே ஆராதனைக்கு சென்று அங்கே தங்கி ஆலயத்தில் இருந்து அவங்களுக்கு சேவை செய்து ஆராதனை முடித்து அடுத்த நாள் சைக்ளோன் என்ன சைக்ளோன் என்றால் புயல் வேகத்தில் அங்கிருந்து நாங்கள் திரும்பி வந்து இவ்விதமாக படிக்கிற காலங்கள்லையே இன்னும் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஓல்டு SSLC 67வது ஆண்டு மார்ச் மாதம் எழுதுகிற அந்த நாட்களில் சென்னையில் ஒரு பெரியார் மண்டபத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. எப்படியாவது கன்வென்ஷனுக்கு போகணும் வாஞ்சை. வெள்ளிக்கிழமை மாலை எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக ஏற்காடு எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு சென்னைக்கு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கி அங்கே இந்த மீட்டிங்கில் பங்கு பெற்று சண்டே நைட் அது லேட்டாக புறப்படுற ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான். அதை வந்து மண்டே எக்ஸாம் எழுதினேன். அல்லேலூயா. என்னடா பரீட்சை நேரத்தில் போய் இப்படி இந்த பையன் இப்படி ஓடுறானே அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரர் 2 பேரும்
ஒரே கிளாஸில் ஒரே வகுப்பில் 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம். நடந்து என்ன தெரியுமா, அவர் ரட்சிக்கப்படலை, இயேசு ஏற்றுக்கொண்டலை. அந்த வருஷத்தில் ரிசல்ட் வந்தது, நான் பாஸ் பண்ணிட்டேன், எங்கள் அண்ணன் ஃபெயில் ஆகிட்டான். ரட்சிக்கப்பட்ட எனக்கு கத்துறாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் கத்துற மகனை கனம் பண்ணான்னு சொன்னாங்களே. மாற்றம் பாருங்கள், நம்ம கத்தரை தேட வாஞ்ச விருப்பம் ஏக்கம் ஓடோடி பல காரியங்களை செய்தோம். அதுக்கப்புறம் அவரும் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்ந்தார். ஆனாலும் அந்த ரட்சிப்பையும் அவங்க பெற்றுக்கொள்ள அவர் 2 பேருமே மறிச்சு போய், மூத்த சகோதரர் 2 பேருமே மறித்து போயிட்டாங்க. பிரியமானே, எனக்கு இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போதாது. அதனால தான் ஆரம்ப காலத்திலேயே ரட்சிக்கப்படாத நாட்கள்லேயே எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி நான் எப்போதுமே பாட்டு பாடிட்டே இருப்பேன். எப்போதும் பாட்டு பாடி காசு வாங்கி இங்கே சுருக்கு போய் வச்சுருக்கோம், அதில் வாங்குவோம். அப்படியெல்லாம் பாட்டு பாடி என்னெல்லாம் பாட்டு பாடணும் தெரியும், அதுவும் இப்போ ஞாபகத்திற்கு நான் உங்கள் மத்தியில் பாடக்கூடாது. அப்புறம் அந்த மாதிரி பாட்டு பாடும்போது ஊமத்தும்பு பெருசாக இருக்கும், அது நீட்டாக கட்டிட்டு இங்கே தீப்பெட்டி வச்சு பாடுவேன். இப்போ இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சின்னதில் எப்படி இருக்கோ அந்த அப்படியே தான். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அப்படி தான். பாஸ்டர்மாவுக்கும் தெரியும், மற்ற சபையாருக்கும் தெரியும். எவ்வளோ சிஸ்டர்ஸ் அங்கே இருந்தால் கூட சொல்லுவாங்க, நான் தான் பாட்டு தொடங்குவேன். அது ஒரு சுயம்னு சொல்லி எங்களுக்கு திட்டுவாங்க. ஆனாலும் அந்த பேஸில் தொடங்குறதுக்காக பாடக்கூடிய சந்தர்ப்பம். அப்படி கத்தருக்காக பல காரியங்களை அந்த நாட்களில் ஒரு மாற்றம் உண்டாகி செய்யக்கூடியதாக இருந்தது. 67 அந்த SSLC எழுதுன பிற்பாடு பியூசி கிளாஸு போய் அங்கேயும் ஒரு நாள் ஜிப்பா போட்டு போயிட்டேன். காலேஜில் ஈரோடு கோபி செட்டிப்பாளையம் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த ஜிப்பா போட்டு போட எல்லோரும் அவங்க கிண்டல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவர் சந்தோஷத்தில் போட்டு ஒரு நாள் தான் போட்டு போனேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு மாதிரி. ஆக அந்த ரட்சிப்பில் உண்டாகிற மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் முழுவதும் என்னை எதிர்நோக்கி பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு அந்த கிராமத்துக்கு போனால் யாரை பார்த்தாலும் கையை தூக்குறாங்க. ரொம்ப என்னை பார்த்தவங்க நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. சிலர் ஊர் விட்டு கிளம்பி வெளியே போய் இப்படி இருக்கிறாங்க. காரணம் என்ன? நம்முடைய மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு சேஞ்ச் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கிறது போலவே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்போம் என்றால் ஊரிலும் மதிப்பு இருக்காது, ஊழியத்திலும் ஆசீர்வாதம் இருக்காது, எந்த வகையிலும் நம்ம ஆண்டோட முன்னேறி செல்ல முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மாற்றம். அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், என்ன ஜீவியம்? புதிதான ஜீவனுள்ள செய்வதற்காக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. எதுக்காக ஞானஸ்நான செய்தி நிறைவேறுகிறது? புதிதான ஜீவனுள்ளாக நடந்து கொள்வதற்காக. நான் பேப்டிசம் எடுக்க சென்ற போது அது சில காரியங்கள் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தது என் குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்நானம் எடுத்து வீட்டுக்கு வந்தோடனே அவளை தான் எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் ஒரு பொல்லாத ஆவி, அவங்க சொல்கிறது வேறு மாதிரி, உடனே என்று சொல்லி சத்தம் போட்டு மிரட்டினது. இப்போ நானும் பயந்து மூடி படுத்துட்டேன். ஆனால் அது சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த வீட்டுக்கு இயேசு வந்துட்டார், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. ஆமேன், அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இங்கே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, புதிதான ஒரு ஜீவனுள்ளாக நடந்து கொள்வதற்காக கர்த்தர் சத்தியத்திலே நடத்துகிறார். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு 67 பிற்பாடு 69 தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஒரு எடுபடி வேலை ஊழியத்தில் செய்து கொண்டு, ஒரு கம்பெனியிலும் வேலை செய்து கொண்டு எந்நேரமும் ஆண்டு ஊழியம்தான். இப்படி தான் செய்து கொண்டிருந்தேன். சிக்கினாக்கர் கிரவுண்டு, ஆமாம், பெரிய கிரவுண்டு. அங்கே போய் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அங்கே ரயில்வே காலனி முழுவதும் சுற்றி டான் பிரீச்சிங் செய்வோம். வாலிபத்தை சும்மாவே இருப்பதில்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு காலில் சக்கரம் கட்டியிருக்கும் போல சொல்லுவாங்க. ஏன்? அவ்வளோ துரு. ஆமேன், அப்படி தான் இருந்தது. ஆக அவ்வளோ காரியங்களை செய்ய அந்த நாட்டில் கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்ச்சு கட்டினாங்க பாருங்கள். அது பெரிய வேலை, பெரிய சொல்ல வேண்டியதில்லை. அதற்காக என் ஜீவனையே கொடுத்து அதுக்கு நிறைய வேலை செய்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு செய்தோம். கர்த்தர் என்னை உயர்த்தினார். அல்லேலூயா.
72வது ஆண்டு ஊட்டியில் ஒரு கன்வென்ஷனுக்கு போன போது அங்கு கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். 74வது ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுத்து உதவி செய்தார். ஆமேன். 74 மார்ச் மாதத்தில் கன்வென்ஷன் முழுமையாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டேன். பல இடங்களில் சுற்றி வந்து கடைசியில் இங்கே இந்த சீயோன் பெந்தகோஸ்து சபையில் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. 95 செப்டம்பர் 3ஆம் தேதி 95 செப்டம்பர் 3ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் நான் பொறுப்படுத்த பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தரோடு நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த தெலுங்கு பாட்டில் இன்னொரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா, సియోను మార్గములో பல சோதனలు రాగా. சியோன் மார்க்கமானது பல சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் உண்டு. சம்பூர்ண சித்தி நொந்த சுதாத்மனு சகிதிவி. அப்போ சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாடுகள் வழியாக, இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்கணும். அப்படி தானே? பரலோகத்தின் போகிற பாதை சொகுசான பாதை அல்ல, இடுக்கமான பாதை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தண்ணி ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு, அபிஷேகத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் கர்த்தர் என்னை மாற்றி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஊழியத்தில் பல சோதனைகள், பாடுகள், கஷ்டம் வந்த நேரத்தில் கூட கர்த்தர் தெளிவான தரிசனத்தோடு, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையோடு எங்கே எப்படி எந்த விதமான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவான்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் சீயோன் பெந்தகோஸ்து சபையிலே நான் இணையக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே பல ஊழியங்கள் இருக்கிறது, பல இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை தான் செய்யணும், இந்த சபைக்குள்ளே இந்த உபதேசம் தான் இருக்கணும்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்து அது சத்தியத்தின்படி கர்த்தர் இந்த ஊழியத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. எவ்வளோ காலம் நாம் இருப்போம் என்று சொல்ல தெரியாது. ஆனால் இருக்கும் வரைக்கும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். கர்த்தர் நம்மை மாற்றணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு மறுரூப நிலையை கொண்டு வர செய்து நம்மை குறிக்கப்பட்ட நாளில் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகத்தான் நான் மட்டுமல்ல, நம்ம அனைவருமே இதற்காகத்தான் என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். ஆகவே தான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகம் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு இல்லையா, மீன் எவ்வளோ நல்லா இருக்குது, மீன் சாப்பாடு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே உப்பு இருக்கா? கடல் உப்பு, கடல் தண்ணீரில் மீன் வளர்ந்தாலும் அதுக்குள்ளே உப்பு இல்லாதது போல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கிறிஸ்துவுக்குள் மரித்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, கிறிஸ்து தேவனிடத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பூமிக்குள் அல்ல என்பதை நாம் தீர்மானித்துக் கொண்டு நம்ம கர்த்தரோடு காணப்படணும். 9-10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு, அல்லேலூயா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆமா, இவ்விதமாக அந்த புதிய அனுபவத்தை, மாற்றமுள்ள அனுபவத்தை, புதிய ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிரியமான சித்தமான பரிபூர்ணமான சித்தமான காரியத்தை நாம் படிப்படியாக செய்யும்போது தான் இந்த உருமாற்றம், இந்த மன மாற்றம் நம்முடைய சிந்தை மாற்றி ஒரு பூரண இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் பாடுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோனாய்
வாழ்க்கை பயணத்திலே மெகத்தூனாய் அனுபவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்தால்தான் மறுரூப நிலையை நாம் அடைந்தோம் என்று சொல்ல முடியும். மறுரூபமாகுங்கள், இது நிகழ்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நான் வாசிக்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், கவனிங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இப்போ மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா. அந்த சாயலாகத்தானே ஆவியினாலே க்ளோரி டு க்ளோரி, மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தா சேஞ்ச்டு, மாற்றம், வித்தியாசமாக மாறியாச்சு. மகிமையின் மேல் மகிமை ஆங்கிலத்தில் படித்தா அது சேஞ்ச் டு க்ளோரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இது நம்ம பிரசன்ட் டென்ஸ், நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற காரியமாக இருக்கிறது. இதுக்கு எது உதவி செய்கிறது? ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது வேறு மனுஷனாக மாற்றி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் படிக்கிறோம். சவுல் மேல் ஆவியான இறங்கின போது அவன் வேறு மனுஷனே ஆகிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு ஞானஸ்தானம் மட்டுமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதில் என்ன இல்லை? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதி என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் ஆன் அண்ட் இன் ஆல். எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவே காணப்படுகிறாருங்கிற அந்த ஒரு அருமையான ஒரு முதுமை அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருவதற்கு அபிஷேகம் நமக்கு முக்கியம். ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டு போதுதான் இந்த ஒரே சரீரமான சபையின் அங்கமாக மாறுகிறோம். அதுக்கு முத்திரை பரிசுத்த ஆவியானவர் தான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிற முத்திரையாய் இருக்கிறார். அல்லேலூயா. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், ஒரு போஸ்ட் அனுப்புனா அங்கே ஒரு ஸ்டாம்ப் குத்தி அனுப்புகிறாங்க. எங்கே போதோ அங்கே போய் அங்கேயும் ஒரு ஸ்டாம்ப் போட்டு தான் பிறகு டெலிவரி உண்டாகிறது போல நமக்கு இங்கே இப்பொழுது முத்திரை குத்தி இருக்கிறார்கள். எதனால? அபிஷேகத்தினால. தமக்கு அவருக்கு சொந்தமானவர்கள் தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்று சொல்வதற்கு ஆவியானவரே அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. ஃபாதர் பாடுறார், நாம சேர்ந்து பாடலாம், தப்பு இல்லையா? நமக்கு அந்த முத்திரையை தந்திருக்கிறார். அச்சாரமாக முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். அதிலிருந்து மகிமையின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவருக்கு என்ன பெயர்? மகிமையின் ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அந்த மகிமையிலிருந்து மகிமைக்கு நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டாங்க, செங்கடலை கடந்தாங்க, வனாந்திரத்தில் வந்தாங்க. 2வது வருஷம் 1வது மாதம் 1ஆம் தேதி. யாத்திராகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வருஷம் 1வது மாதம் முதல் தேதியிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்போதான் தேவ மகிமை வாசஸ்தலத்தில்
நிரப்பினதாக. 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பி வாசஸ்தலத்தை நிரப்பினது. அடுத்த வசனம் கூட. மேகம் அதன் மேல் தங்கி மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதுனால மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. எவ்வளவு பாருங்க, தேவ மகிமை ஷெக்கனாய் மகிமை கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் மேல் என்ன செய்தது? இறங்கினது. எப்பொழுது? 2வது வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதி என்று சொல்வது ஒரே ஒரு ஆண்டின் பிரயாண தூரம். சரியா? 2வது வருஷம் 1வது மாதம் 1ஆம் தேதி. இப்போ பிரயாணம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க? ஒரு ஆண்டு பிரயாணம்தான். அப்பொழுதுதான் வாசஸ்தலத்தை தேவ மகிமை நிரப்பினது. ஒருவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது முதலாவது ஒரு ஆண்டு அனுபவம். அதுக்கப்புறம் பிரயாணம். அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்தை, அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரித்து கொண்டால் சொல்லப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெறாமல் இருந்தால் இன்னும் அந்த ஒரு வருஷம் ஆவிக்குரிய அனுபவத்தில் வரலன்னு அர்த்தம். நான் சபையில் 40 வருஷமாக இருக்கிறேன், 30 வருஷமாக இருக்கு, 20 வருஷமாக இருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டி உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் சிலருக்கு சந்தேகம், அந்நிய பாஷை பேசினா தான் அபிஷேகமோ? சந்தேகம் சிலருக்கு. எல்டர்ஸ் ப்ரே சீக்கிரம் வைக்க போகிறோம், எல்லாரையும் முதல்ல அந்நிய பாஷை பேச வைக்கணும். தோத்திரம். எல்லாரையும் அந்நிய பாஷை பேச வைக்கணும். அதே மாதிரி சகோதரி எல்லோரும் சபை கூட்டத்தில் எல்லோரும் அந்நிய பாஷை பேச வைக்கணும். அபிஷேகம் உண்டாகணும். பின்மாறி ஜெபக்குழு. ஆமாம், இங்கே பின்னே போகக்கூடாது. அபிஷேகத்தில் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டுமே. ஆகவே எங்கெல்லாம் ஆவியான் ஊட்டப்பட்டாரோ அங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசினாங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் கூட சொல்லப்பட்டிருக்கு. எந்த தேசத்தில் அபிஷேகம் ஊட்டப்பட்டதோ அங்கெல்லா இடத்துல அந்நிய பாஷை பேசி அப்புறம் தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்கிறாங்க. பவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லக்கூடிய வகையில். அப்படி என்றால் கம்முன்னு உட்காந்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டேன் என்று சொல்லக்கூடாது. சில மாற்றங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை பெறும்போது கர்த்தரை அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தருடைய ரகசியங்களை பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி உண்டாக பேசுகிறான். ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அப்படின்னா கொன்ன உதடு திக்கி திக்கி பறையணும். அதாவது மலையாளத்தில் திக்கி திக்கி பறையணும் சொல்கிறாங்க. கொன்ன உதடு பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதற்கு சொல்லி இருக்கிறார். உண்மைதானே? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் அந்நிய பாஷை இடத்துல பெற்றுக்கொள்வது பற்றி என்ன? கேட்க மாட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. யாருக்கு நஷ்டம்? பிரியமானவர்களே, பரியாச உதவினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஆகவே அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே வேளையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போதகர் இருந்தார். வயசான நல்ல அனுபவம் உள்ள ஒரு போதகர். அந்நிய பாஷை அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப குறைவாக தான் பேசுவார். கடைசியாக நீங்கள் கொரிந்தியர் 3:13 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும். எப்போ? முதிர்ச்சி அடையும் போது. அந்நிய பாஷை பேசி தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறது இல்லை. நாங்களாம் தீர்க்க தரிசனத்தில் தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், அது அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அவர் திடீர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அது முதிர்ச்சியின் அனுபவத்தில். அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிஞ்சு போகும். அப்படிதான் படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில். ஆகவே தீர்க்க தரிசன வசனத்தின்படி அந்நிய பாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது தேவ மகிமை நமக்குள்ளே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. அந்த வாசஸ்தலம் தான் ஆசரிப்பு கூடாரம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம்,
பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பெரும் பிரிவில் இருக்கிறது. இதெல்லாமே நித்தியத்திலே காணப்படுகிற அந்த வாசஸ்தலத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், பழைய வானம் பழைய பூமியெல்லாம் ஒழிந்து போனது என்றெல்லாம் வெளிப்படுத்தி 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, தேவ மகிமை இறங்க நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதையே யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாருங்களேன், அப்போ அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறது. ஜனத்தோட என்ன செய்வாரு? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பாட்டு பாட சொன்னா மாம்சமான யாவர் மேலும் அப்படி பாடிடுவாங்க. உங்களுக்கு மாம்சம் இருக்குது தானே, சரீரம் இருக்குது தானே, ஏன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றது இல்லை? பிரியமானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற தீர்க்கதரிசன வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 15 16 17 வசனங்களில் அது அப்படியே நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். பேதுரு அதை குறித்து என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது நடக்கிற காரியம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது. அபிஷேகம் ஊற்றப்படும் போது அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தின் நுகம் என்று நீங்கள் வாசிக்கலாம். சில பைபிள் அப்படி இருக்குது தமிழில். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அப்படி அல்ல, அது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் நுகம் எல்லாம் என்ன செய்யப்படும்? அடிமைத்தனம் எல்லாம் நீங்கி போகும். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறுவதற்கு, தேவ மகிமை நாம் அடைவதற்கு நாம் பிரயாசப்பட்டு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பல தீமையான பொல்லாத தவறான உபதேசங்களானது மனதை குருடாக்கிவிடும். சர்ப்பமான தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவதற்கு பதிலாக வித்தியாசமாய் மாறி போகும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனதை குருடாக்கி. எதுக்காக? தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷம். சாதாரண சுவிசேஷம் அல்ல, விடுதலையின் சுவிசேஷம் அல்ல. பாவிகளை ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வளிக்கிறார், எல்லாம் சரிதான். அது சாதாரணமான சுவிசேஷம், அதுவும் தேவைதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அது என்ன செய்யணும்? காக்கப்பட வேண்டும். அந்த தேவ சாயல் ஆகி நம்ம என்ன செய்யணும்? தேவனோட இருக்க வேண்டும். கதை கேட்டிருப்பீங்களே நினைக்கிறேன். கதை கேட்டால் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் தானே. ஒரு பன்றி 10 குட்டி போட்டிருக்கு. ஒரு பன்றி 10 குட்டி போட்டிருக்குது. அப்போது இந்த 10 குட்டிகளும் இந்த தாயை பயங்கர தொந்தரவு பண்ணிட்டு இருந்து இந்த தாய் என்ன சொல்லிச்சான்? என்ன இப்படி தொந்தரப்பட்டிருக்கீங்களே, கொஞ்சம் அங்கே அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வரக்கூடாதா, அங்கங்கே போய் விளையாண்டு வரக்கூடாதா அப்படின்னு எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிருக்கு. எல்லாம் அங்கங்கே ஓடி போயிடுச்சு. அப்போது ஒரு பன்றி குட்டி ஒரு பார்க்கு பக்கம் போயிருக்கு. அந்த பார்க்கில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்குது. சின்ன 4 பேர் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க மனுஷன் எல்லாம் தேவ செயலாக மாறணும் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார்.
அப்போ இந்த பன்றிக்குட்டிக்கு அந்த வார்த்தை பட்டுருச்சு. உடனே தாய் இடத்துல ஓடி வந்தது. அம்மா ஒன்றா விசாரிக்குது. ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. அப்போ இந்த கடைசி அந்த பன்றிக்குட்டிக்கு கேட்டோடனே, அம்மா அங்கே 4 பேர் இன்னும் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க பேசுகிறதுல நம்ம தேவசாயெலாம் மாறணும்னு சொன்னாங்களே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே பயங்கரமான கோபம் இந்த பன்றி தாய் பண்டிகை வந்து, இதுக்காக நான் பொத்தேன், இதுக்காக தான் நான் பால் கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேன், மனுஷனெல்லாம் நம்ம போல மாறிட்டு இருக்கிறான், நீ அவங்கள போல மாறணும்னு நினைக்கிறியே. புரியுதா உங்களுக்கு? நாம் மாறணும், நாம் மறுரூபம் ஆகணும். அந்த தேவசாயல் ஆகி தேவனோடு இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவரீர் சியோனுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 52ஆம் சங்கீதத்திலும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சியோன் கட்டப்பட்டு மகிமையிலே வெளிப்பட வேண்டும். இந்த மகிமை என்று சொல்வது தான் புதிய எருசலேம். அல்லேலூயா. அது சுருக்கமாக சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி ஒவ்வொரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க பெட்டி. ஆனால் அந்த பெட்டிக்கு மூடி யார் என்றால் கிருபாசனம். அந்த மூடி கிருபாசனம் என்று சொல்வது இயேசுதான் மூடியாக இருக்கிறார். அந்த மூடி தனிமையாக அல்ல, 2 கேருபீன்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூடியோட 2 கேருபீன்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது குழாயாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தங்களை வெறுமையாக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் 2 கேருபீன்களாக இருக்கிறாங்க. அந்த கேருபீன்களோடு சேர்ந்த அந்த கிருபாசனம், அந்த மத்தியில் தான் கர்த்தர் பேசுகிறார். என்னாகமம் 7:87 வசனத்தை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கேருபீன்கள் நடுவில் கர்த்தரை செய்கிறாரா, மோசேயோடு பேசுகிறார். என்னாகமம் 7:89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தர் அவனோடு பேசுவார். பாருங்களேன், அப்போ அந்த மேன்மை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெட்டிக்குள்ளே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய தழுத்த கோல் இருந்தது, அதுக்கப்புறம் உடன்படிக்கையின் கற்பனைகள்லாம் இருந்தது. ரொம்ப விசேஷம். பெட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மூடியெல்லாம் பெட்டி ஏசு இல்லாமல் ஒரு மனுஷன் உலகத்தை முழுவதும் சம்பாதிச்சாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு மூடி இல்லவென்றால், லேவியராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி கட்டப்படாத பாத்திரமெல்லாம் தீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எத்தனையோ அறிவு, ஞானம், விசேஷித்த கிருபைகள் தாழ்ந்து இருந்தாலும் கிறிஸ்து அவனை மூட வேண்டும். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து மூடியாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து தனிமையாக அல்ல 2 கேருபீன்களோடு சேர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் நியாயாதிபதியின் புத்தகத்தில் நீங்கள் மீகாவின் வீட்டை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சின்ன லேவியன் அகப்பட்டபடியினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆக உங்களை ஆசீர்வதிக்கும் போது கோடா கோடியாக சகோதரியே, கோடா கோடியாக பெருகுவாயாக, மணவாட்டியே கோடா கோடியாக பெருகுவாயாக. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான இந்த மாற்றங்கள் மூலமாக ஒரு நிறைவை நாம் அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ உண்மையாகவே இந்த ரகசியம் வெளிப்படுகிறது. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நிலைமை அடையணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களை அறிந்து அதற்கு ஏற்றபடி நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுரூபமாகுங்கள், மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். மறுரூபமாக்கப்பட முடியாது என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்காக நாம் இருப்போம் என்றால் தேவ சாயலாகி நாம் தேவனோடு இருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்துக் கொள்வோம்,
நம் ரட்சகன் வருகிறார். கேட்பின் ஆஸ்திரம் காத்துக் கொள்வோம், ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அது வேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் நான் அந்த இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் நாம் அந்த இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து உண்மை மகிமை எடுத்துக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரைக்கும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நீர் எங்களை நிறைத்து நீர் எங்களை பாதுகாத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திலே நீ தங்கி இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உணர்கிறோம் ஐயா. ஆவியானவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு பாடல் பகுதிகளிலும் ஆவியானவரை இடைப்பட்டீர். வானசேனையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபையை தந்திருக்கிறீர், அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீர் ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார் வசனத்தின்படியெல்லாம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்று அநேகருக்கு இன்னும் அந்த ஞானம் இல்லை ஆண்டவரே. அவர்களுக்கு கண்களை திறந்தருளும்படியாக உம்முடைய கருத்தில் கேட்கிறோம் ஐயா. மனக்கண்களை திறந்தருளும் ஆண்ட ரட்சிப்பு ஆண்டவரே. நாங்கள் மறுரூபமாக வேண்டுமானால் அந்த ரட்சிப்பில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி எங்களை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமியில் இருக்கும்போதே எங்களை நாங்கள் உருமாற்றி கொள்ளத்தக்கதான அந்த அனந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு வேதத்திலே புதைந்திருக்க புதை பொருட்களை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி எங்களை ஜீவியங்களை ஆண்டவரே எங்களுடைய செய்கைகள் எங்களுடைய கிரியைகளை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாட்கள் கடற கடற ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக வளர்ந்து வரும்போது நிச்சயமாகவே நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அதை கர்த்தாவை உணர்ந்து ஜீவிக்கிற உணர்வுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக ஜனங்களுக்கு வேண்டிய விசேஷ அபிஷேகத்தையும் கிருபையும் தந்தருளும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள் சுகத்துக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, பரலோகத்தில் எங்களுக்காக நீர் வைக்கப்பட்டிருக்க அந்த ஆசீர்வாதத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளிலே நீர் போதித்தீர், எங்களோடு பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட தெய்வ மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ளே ஆண்டவரே இப்படி வேத வசனங்கள் கிரியை செய்யத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத இந்த பஞ்ச காலங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் உண்மையுள்ள சத்தியங்களை வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து ஆண்டவரே எங்களை இருதயங்களை அதை ஏற்றுக்கொண்டு நடக்க மக்களுக்கு வேண்டிய விசேஷ கிருபையை தந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. பாரத்தோடும் கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் யார் யார் வந்திருந்தாலும் அவளை ஆசீர்வதியும். அவருடைய வேதனைகள் நீங்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும் போது நீர் அவர்களோடு செல்லும். நிறைவான ஆசீர்வாதம் சொல்ல கிருபைதார். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலை எடுத்து காத்துக்கொள்ளும். சண்டே கிளாஸ் ஊழியங்களையெல்லாம் நீர் பொறுப்படும் ஆண்டவரே. எல்லா டீச்சருங்களுக்கும் நல்ல அனந்த ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை நல்ல முறையிலே வழி நடத்த ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தியோடு இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மனோக்க நிறைவே